الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹுடைய மிகப்பெரிய அருளால் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய செய்திகளை அறிந்து கொள்வதற்காக வேண்டி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு அதிலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். சத்தியத்தை புரிந்து அதன் அடிப்படையிலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. இந்த நிகழ்ச்சியிலே பிறையை பற்றி தவறான புரிதல்களும் உண்மை விளக்கங்களும் என்ற ஒரு தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீண்ட நெடிய தலைப்பாக இருந்தாலும் என்னுடைய உரைக்கு பிறகு கேள்வி பதில் நிகழ்ச்சி முக்கியமாக இடம்பெற இருப்பதால் ஒரு சுருக்கமான விளக்கத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லி அதைத் தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படுகிற அந்த சந்தேகங்களை குறித்து இன்ஷா அல்லாஹ் விளக்கம் அளிக்கப்படும். பொதுவாக நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்த பிறை விஷயத்திலே ஒரு 3 விதமான நிலைப்பாடுகள் இன்றைக்கு தமிழகத்திலே உள்ளது. ஒன்று, தமிழகத்திலே எங்கே பிறை பார்க்கப்பட்டாலும் அந்த பிறையை அடிப்படையாக கொண்டு தமிழக அளவுக்கு நோன்பையும் பெருநாளையும் தீர்மானிப்பது. இன்னொன்று, உலகத்திலே எந்த பகுதியிலே பிறை தென்பட்டாலும் அதை ஏற்று உலகம் முழுக்க அந்த நோன்பையும் பெருநாளையும் தீர்மானித்துக் கொள்ளலாம் என்கிற ஒரு நிலைப்பாடு. பிறைகளை அந்த 29ஆம் நாளுடைய மகரிப்புக்கு பிறகு போய் பார்க்க வேண்டிய தேவையில்லை. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறையும் அல்ல. பிறைகளை ஒவ்வொரு நாளும் கவனமாக நாம் பார்த்து வர வேண்டும். அதன் அடிப்படையிலே நாம் ஒரு கணக்கிட்டு அந்த தெளிவான கணக்கின் அடிப்படையிலே நோன்பையும் பெருநாளையும் தீர்மானித்துக் கொள்ளலாம் என்கிற ஒரு நிலைப்பாடு. இந்த 3 விதமான நிலைப்பாடுகளிலே எந்த நிலைப்பாடு சரி என்பதை விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு நாம் சிந்திக்க வேண்டும். இஸ்லாத்தினுடைய செய்திகளை பொறுத்தவரையில் ஒரு அடிப்படையான விஷயத்தை நாம் பின்பற்ற வேண்டும். குர்ஆனையோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த போதனைகளையோ நாம் அணுகக்கூடிய நேரத்தில் ஒரு திறந்த உள்ளத்தோடு அதை நாம் கண்டிப்பாக அணுக வேண்டும். நாம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்கனவே ஒரு முடிவை வைத்துக்கொண்டு அந்த முடிவுக்கு ஏற்றாற்போல நாம் இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் நாம் அணுகுமே ஆனால், அந்த கண்ணோட்டத்திலேயே அதை பார்ப்போமே ஆனால், நிச்சயமாக நமக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் என்பது நிச்சயமாக கிடைக்காது. அப்போ அந்த அடிப்படையில் சொல்லப்படுகிற செய்திகளை திறந்த உள்ளத்தோடு நாம் கண்டிப்பாக கேட்க வேண்டும்.
நான் ஏன் இதை உங்களுக்கு ஆரம்பத்திலே குறிப்பிடுகிறேன் என்றால், பொதுவாக ஒரு பயான் நிகழ்ச்சி, அதை தொடர்ந்து கேள்வி பதில் நிகழ்ச்சி என்று அறிவிக்கப்படுகிற பொழுது அந்த பயானுடைய இறுதியில தான் நமக்கு சந்தேகங்கள் வரும். ஆற்றப்படுகிற உரையில நிச்சயமாக சந்தேகம் ஏற்படும். அப்ப அதை குறித்து கேள்வி எழுப்பது இயல்பான ஒன்று. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் இங்கே பயான் ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே கேள்விகள் வரத் தொடங்கிவிட்டது. அப்ப இதுல ஒரு விஷயத்தை நாம் விளங்க முடிகிறது, ஏற்கனவே இதை குறித்து நீங்கள் ஆய்விலே இருக்கிறீர்கள் என்று மட்டும் விளங்குகிறது. உண்மையிலே வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. பெண்கள் மத்தியிலே இப்படிப்பட்ட ஆய்வுகள் என்பது கண்டிப்பாக வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. அப்ப ஏற்கனவே ஆய்வில் இருக்கிற நீங்கள் உங்களுடைய நிலைப்பாடுகளுக்கு ஏற்றவாறு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அணுகுவீர்களே ஆனால் கண்டிப்பாக ஒரு சரியான ஒரு புரிதல் என்பது ஏற்படாது. அப்போ ஒரு திறந்த உள்ளத்தோடு இருந்து கொண்டு இங்கே ஆற்றப்படுகிற உடைகள் நீங்கள் செய்யப்படுத்தீர்களே ஆனால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சரியான வழி நமக்கு காட்டுவான். அப்ப அந்த அடிப்படையில் தமிழகத்தில் எங்காவது ஒரு பகுதியிலே பார்க்கப்பட்டு அந்த பார்க்கப்பட்டதின் அடிப்படையில் தமிழகம் அளவுக்கு அது கட்டுப்படுத்தும் என்று சொல்லுகிற அந்த சாரார் உலகளாவிய அளவில் எங்கே பார்க்கப்பட்டாலும் நாம் ஏற்று செயல்படலாம் என்று சொல்லுகிறவர்கள், அந்த இரண்டு சாராருமே பார்வையின் அடிப்படையிலே இந்த விஷயத்தை அணுகிறார்கள். அதாவது எல்லைகள் அவர்கள் வேறுபட்டாலும், தகவலை எடுக்கிற அந்த பகுதிகள் வேறுபட்டாலும் அவர்களுடைய அடிப்படை என்னவாகத்தான் இருக்கிறது? பிறையை கண்ணால் பார்க்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டிலே தான் இரண்டு பேரும் இருக்கிறாங்க. என்றைக்கு பார்க்கணும்? பிறை 29 என்று என்றைக்கு தீர்மானிக்கப்படுகிறதோ அன்றைய தினத்தினுடைய மகரிபுக்கு பிறகு மேற்கு பகுதியிலே சந்திரன் தெரிந்தால் மறுநாள் பெருநாள் அல்லது மறுநாள் நோன்பை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். முதல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இப்படி ஒரு நடைமுறை இருந்ததா என்று பல கூட்டங்களிலே பல நூல்களின் வாயிலாக நாம் கேள்வி எழுப்பியிருக்கிறோம். அதே கேள்வியைத்தான் இங்கேயும் பதிவு செய்கிறேன். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டிலே நோன்பு அவர்களுக்கு கடமையாக்கப்படுகிறது, ரமலானுடைய நோன்பு. அந்த ரமலானுடைய நோன்பு ஹிஜ்ரி 2 கடமையாக்கப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 10 மரணிக்கிறார்கள். கிட்டத்தட்ட 9 ஆண்டு காலம் ரமலானை அவர்கள் வாழ்விலே அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். இப்படி 9 ஆண்டு காலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களோடு வாழ்ந்து அந்த ரமலானுடைய நோன்பையும் அதை தொடர்ந்து வருகிற பெருநாளையும் அதை தொடர்ந்து ஹஜ்ஜுடைய காலங்களிலே நடக்கிற அந்த விஷயங்கள் நபிகள் நாயகம் பெருநாளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்திருக்கிற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒவ்வொரு அசைவுகளும் தெளிவாக சஹாபாக்களால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய ஒவ்வொரு அசைவுகளும் பதிவு செய்யப்பட்டது. எதையெல்லாம் அவர்கள் மார்க்கமாக சொன்னார்களோ அத்துணையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற பொழுது இந்த 9 வருட காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 29ஆம் நாள் மகரிபுக்கு பிறகு மேற்கு திசையில் நின்று பிறை பார்த்தார்கள், பார்ப்பதற்கு முயற்சி எடுத்தார்கள் என்று ஏதாவது ஒரு செய்தி ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? ஒரு செய்தி, பலகீனமான செய்தி கூட கிடையாது. அப்ப எப்படி நாம் 29ஆம் நாளிலேயே மகரிபுக்கு பிறகு மேற்கு பகுதியிலே பிறை பார்க்கிற இந்த வழக்கம் எப்படி வந்தது முஸ்லீம் சமூகத்தில்? அல்லாஹுடைய தூதரை பின்பற்றுகிறோம், நபியைத்தான் நாங்கள் பின்பற்றுகிறோம், நபி வழியைத்தான் பின்பற்றுகிறோம் சொல்லக்கூடியவர்கள் இதுவரையிலே அவர்கள் இதற்கு எந்த விதமான பதிலும் அளிக்கவில்லை. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை மக்களுக்கு படித்து கொடுப்பதாக இருந்தால் அவங்க செஞ்சு காமிப்பாங்க. முதல்ல சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எவ்வாறு தொழுததாக நீங்கள் அறிந்தீர்களோ அவ்வாறு தொழுங்கள் என்று சொன்னார்கள். தொழுகையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் பாடம் நடத்தினாங்க. தக்பீருக்கு முன்னாடி எப்படி கையை உயர்த்தணும், எப்படி தக்பீர் கட்ட வேண்டும், அதற்கு பிறகு என்ன ஓதணும், ருக்கு எப்படி செய்யணும், பிறகு எப்படி எந்திரிப்பது, சஜிதாக்கு போவது, அத்தைஹியாத்து என்னென்ன ஓத வேண்டும், தெளிவாக பாடம் நடத்துறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ஹஜ்ஜுக்கு சென்றார்கள். ஹுது அன்னி மனாசிக்கக்கும், ஹஜ்ஜை என்னிடத்தில் இருந்து படியுங்கள் என்று சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சஹாபியை நியமித்தார்கள், ஜாபிர் ரலியல்லாஹு நியமிச்சாங்க. என்னுடைய ஹஜ்ஜுடைய கிரிகைகளை தெளிவாக நீங்கள் பார்த்து மக்களுக்கு அறிவிப்பு செய்ய வேண்டும் என்று சொன்னாங்க. அப்ப எந்த விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமலாக காண்பித்து கொடுத்தார்களோ அதை எப்படி செய்யணும் என்றும் அந்த உம்மத்திற்கு ரசூலுல்லாஹ் பாடம் நடத்தினார்கள். அவ பிறையை பாருங்கள், பிறையை பாருங்கள், பிறையை பாருங்கள் என்று சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொல்லக்கூடியவர்கள் அந்த பிறையை எப்படி பார்க்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்த ஒரு செய்தியாவது இருக்குமா? பல கூட்டங்களிலே பல இடங்களிலே கேட்டிருக்கிறோம். முதல் நாள் அவர்கள் சொல்லுகிற அடிப்படையில் அந்த முதல் நாள் அல்லது அதற்கு முந்தைய நாள் மகரிபு தொழுகைக்கு பிறகு பிறையை தெரிய வேண்டுமையானால் அவர்களே சொல்கிறார்கள் அது குறைந்த நிமிடம் தான் நிற்கும், ஒரு 2-3 நிமிஷம் தான் நிற்கும், 1 நிமிஷம் தான் நிற்கும், அதனால் உடனே பார்த்தரணுன்றாங்க. அப்படி உடனே பார்ப்பதாக இருந்தால் மகரிபை அவர்கள் ஜமாத்தோடு தொழ முடியாது. ஏன்னா மகரிபு தொழுது விட்டு பிறையை பார்த்தவர்கள் எண்ணிக்கையே கிடையாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கணும்? அவர்கள் வாழ்ந்த அந்த 9 வருட ரமலானுடைய காலத்தில் ஒரு 4 பேரை தேர்வு செஞ்சு, நீங்க தான் பிறை கமிட்டி, நீங்க இன்னைக்கு மகரிபு தொழ தேவையில்லை, பின்னாடி தொழுதுக்கலாம், நீங்க போய் நேர மேற்கு பகுதியில் பாருங்க, பெற தெரிந்தால் தொழுது முடித்து வருகை எங்களுக்கு செய்தியை சொல்லுங்கள் என்று சொன்னார்களா? ஒண்ணுமே இல்லை. அப்ப இந்த மாதிரி இது சம்பந்தமான எந்த கேள்விகளுக்கும் பதில் இல்லை. ஒன்னே சொல்லுவார்கள், சூமூலி ருயத்திஹி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அதுதான் பார்க்கிறதுக்கு ஆதாரம். அப்ப இதெல்லாம் நிலைப்பாடு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அமலை சொல்வதாக இருந்தால் இப்படித்தான் செய்யணும் என்று காண்பி கொடுத்தவர்கள் இந்த விஷயத்தில் ஏன் காண்பிச்சு கொடுக்கல? சரி, அது போகட்டும். ரமலானுடைய 29ஆம் நாள், ஷாபானுடைய 29ஆம் நாள் அல்லது ரமலானுடைய 29ஆம் நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக பிறையை பார்த்தாங்க, நாங்கள்லாம் சேர்ந்து பார்த்தோம் என்கிற செய்தியாவது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹதீஸ்களில். இந்த 9 வருட காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறையை அந்த 29 நாளில் பார்க்கவில்லையா? நம்ம ஊர் மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த அரேபிய நாட்டை பொறுத்தவரையிலே வானம் பெரும்பாலான நாட்களிலே தெல்ல தெளிவாக இருக்கும், மழை குறைவான ஒரு பகுதி அது. நம்ம ஊர் மாதிரி மேகமெல்லாம் நிற்காது, வானத்தை அங்கே போன மக்களுக்கு தெரியும். வானம் பெரும்பாலும் ஊதா நிறத்தில் அழகா இருக்கும். அப்படி தெளிவான அந்த வானத்திலே 9 வருட காலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறையை பார்க்கலையா? ஏன் பதிவு செய்யப்படல ஹதீஸ்களிலே? அப்ப என்ன விளங்குது? அப்படி ஒரு நடைமுறையே ரசூலுல்லாஹ்ட்ட இல்லைன்னு விளங்குது. இவர்கள் சொல்லுகிற மாதிரி 29ஆம் நாளுடைய மகரிபுக்கு பிறகு போய் மேற்கு பகுதியிலே பார்க்கிற ஒரு வழிமுறையே அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இல்லை. இதை வெறுமனே நாம சொல்லல, இதை உறுதிப்படுத்துகிற நிறைய ஆதாரங்களை வைத்திருக்கிறோம். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வழக்கத்தை பற்றி ஹதீஸ்களிலே பார்க்கும் பொழுது அபூதாவுதில் இடம்பெற்றிருக்கிற ஒரு செய்தி 1993 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யத்தஹஃபல் மின் ஷஅபான் மா லா யத்தஹஃபல் மின் கைரிஹி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க? ஷஅபானுடைய அந்த பிறைகளை கவனமாக மனனமிடுவார்கள். மா லா யத்தஹஃபல் மின் கைரிஹி, ஏனைய மாதங்களை காட்டிலும். அப்ப ஷஅபானுடைய மாதத்துடைய பிறைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனமாக மனனமிடுவாங்க, ஏனைய மாதங்களை காட்டிலும் என்றால் என்ன அர்த்தம்? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறைகளை முழுசா பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. பிறைகளை அவர்கள் முழுசா பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. எல்லா நாட்களும் அவர்கள் பார்ப்பதை வழக்கமாக்கி இருக்கிறாங்க. அப்படி வழக்கமாக்கி வருகிற பொழுது ஷஅபானை கவனமாக பார்க்கிறாங்க. ஏன்? ரமலான் என்கிற ஒரு புனித மாதம் உள்ளே வருகிறது. அந்த நாளுடைய அந்த ஆரம்ப இறுதி நாட்கள் தவறிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி என்ன செய்யறாங்க? முறையாக அவர்கள் அதை கணக்கிட்டு வருகிறார்கள். இதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறை. இது நாம சுயமா சொல்லல, ஹதீஸ்களில் உள்ளதை சொல்கிறோம். அது மாத்திரமல்ல,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈத்திகாஃபை பற்றிய செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் என்றைக்கு ரமலான் கடமையாச்சோ அன்றையில இருந்து மரணிக்கிற வரை ரமலானுடைய இறுதி 10 நாட்கள் ஏத்திகாஃப் இருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிற செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றைக்கு ஏத்திகாஃப் ஆரம்பிச்சாங்களோ மரணிக்கிறவர் என்ன செய்யல, இறுதி 10 நாட்கள் ஏத்திகாஃப் இருக்காம இல்ல. புகாரில உள்ள செய்தி. எப்படி ரசூலுல்லாஹ் ஏத்திகாஃப் கடைசி 10ல முழுசா இருக்க முடிஞ்சது? உங்களுடைய அடிப்படையில் 29 30 என்று தீர்மானிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில அல்லாஹ்வுடைய தூதர் விட்டு சென்றிருந்தால், அதுதான் மார்க்கமாக இருந்தால் எப்பதான் ஏத்திகாஃப் ஆரம்பிக்கணும்? 21ல ஆரம்பிக்கணும். 21ல ஆரம்பித்தால் 29ல முடிஞ்சால் 9 நாள் தான் ஆச்சு. 30ல முடிஞ்சா தான் என்னது 10 நாட்கள் வரும். அப்ப 21ல ஆரம்பிச்சு 29ல முடிக்கும் போது 9 நாட்கள், மீதி 10 நாட்கள். அப்ப ஹதீஸ்ல என்ன வந்திருக்கணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 3 வருட காலம் 10 நாள் இருந்தாங்க, 5 வருட காலம் 9 நாள் இருந்தாங்கன்னு வரணும். இல்லைன்னா 5 வருட காலம் 10 நாள் இருந்தாங்க, 3 வருட காலம் 9 நாள் இருந்தாங்கன்னு வரணும். ஆனா அப்படி ஒரு செய்தியும் பதிவு செய்யப்படல. அப்ப எப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து இறுதி 10 நாட்கள் அவரிடத்திலே பதில் இல்லை. அப்ப எப்படி பார்த்தாங்கன்னு இல்லை, எப்படி பார்க்க சொன்னார்கள் என்றும் இல்லை, பிறை பார்த்தார்கள் குறிப்பிட்ட நாள்ல என்றும் இல்லை, ஏத்திகாஃப வந்து 9 நாள் 10 நாள் மாறி மாறி இருந்தாங்கன்னு இல்லை. அப்ப எதை வைத்து 29 நாளுடைய மகரிபிலே பார்க்கிறீர்கள்? எல்லாவற்றுக்கும் மேலாக திருமறை குர்ஆன் என்ன சொல்கிறது? 2வது அத்தியாயத்தினுடைய 189வது வசனம், யஸ்அலூனக அனில் அஹில்லா குல் ஹிய மவாகீது லின்னாஸ் வல் ஹஜ். நபியே, பிறைகளை பற்றி அந்த மக்கள் உங்களிடத்திலே கேட்கிறார்கள். நம்மள மாதிரி வந்து வருஷத்துக்கு ஒன்று போய் வானத்தில் அவங்க பிறையை பார்க்கல, அந்த குறிப்பிட்ட ஒரு நாளிலே அவர்கள் பிறையை பார்க்கல. ஏன்னா குர்ஆன் சொல்கிறது, பிறைகளை பற்றி அந்த மக்கள் உங்களிடத்தில் கேட்கிறாங்க, அவர்களுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், அது மனிதர்களுக்கு தேதியை காண்பிக்க கூடியது. அல்லாஹு அக்பர். அப்ப யோசித்து பாருங்கள். அப்ப பிறைகளை பற்றி தான் அந்த மக்கள் கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க. பிறைகளுடைய வடிவம் நாளுக்கு நாள் மாறுபட்டே வருகிறது, அது என்ன சொல்ல வருகிறது? அப்ப அதைத்தான் ரசூலுல்லாஹ் படித்து கொடுத்தார்கள். ஒவ்வொரு நாள் கவனிச்சுட்டு வாங்க, பார்த்துட்டு வாங்க, அது உங்களுடைய தேதி என்று சொன்னார்கள். அப்ப தேதிக்காக வேண்டி அல்லாஹ் ஏற்படுத்திய சந்திரன், அதற்கு பல வடிவத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். ஏனென்றால் நாள் மாறுவதற்காக வேண்டி. அப்ப எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது மகரிபில போய் பிறை பார்க்கிற ஒரு ஒன்றே அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இல்லாத போது இவர்கள் எங்கிருந்து ஆதாரம் எடுக்கிறாங்க? இல்லை. அப்ப தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், பார்ப்பது என்பது குறிப்பாக ஒரு நாளிலே பார்ப்பது என்பது இல்லை. அப்ப சூமூலி ரோயத்திஹி என்றால் என்ன அர்த்தம்? ஹதீஸ் இருக்குது, அதை பார்த்து வையுங்கள். நாமும் பார்க்கத்தானே சொல்கிறோம், பார்க்க வேண்டாம் என்று எங்கேயுமே சொல்லல. உங்களை மாறி வருடத்தில் ஒரு நாள் பார்க்க சொல்லல, வருடம் முழுக்க பாருங்க என்று சொல்கிறோம். அதைத்தான் ஹதீஸ் சொல்கிறது. சூமூலி ரோயத்திஹி, அதன் அடிப்படையில் அந்த காட்சி, சந்திரனுடைய அந்த காட்சியின் அடிப்படையில் நோன்பு வைங்க. நீங்க இஷ்டத்துக்கு நோன்பு ஆரம்பிக்காதீங்க. அதைத்தான் சொல்றேன். மனிதனுக்கு தேதியை காட்டக்கூடிய வேலையை சந்திரன் செய்கிறது. அப்ப அந்த பிறையை பார்த்து என்ன செய்யுங்க, நாட்களை தீர்மானியுங்கள். இதுதான் சொல்கிறோம். சரி, இன்னொரு கேள்வி கேட்கிறோம். அப்ப என்ன அடுத்த கேள்வி வைப்பாங்க? அஃபைன் ஹும் அலைக்கும் என்று வருகிறது, உங்களுக்கு மறைக்கப்பட்டாலும் வருகிறது. சூமூல் ருயத்திஹி வாஃப்திரூல் ருயத்திஹி, பார்த்து வைங்க, பார்த்து விடுங்க. ஃபைன் ஹும் அலைக்கும், உங்களுக்கு மறைக்கப்பட்டால், அப்ப மேகம் மறைச்சான்னு வருதுதானே அப்படின்னாங்க. அவங்கள்ட்ட திரும்பி இன்னொரு கேள்வியை கேட்டோம். நாம் இன்னொரு கேள்வியை எழுப்புகிறோம். என்ன கேள்வி? சரி, உங்க வாதத்துக்கே வருகிறோம். ஃபைன் ஹும் அலைக்கும் என்பது மேகம், அது மேகம் தான் சொல்லுகிறது என்று உங்களுடைய வாதத்துக்கு நாங்கள் வந்து விடுகிறோம். அப்படி வருவதாக இருந்தால் சூமூல் ருயத்திஹி, பார்த்து வைங்க, வாஃப்திரூல் ருயத்திஹி, பார்த்து விடுங்க. ஃபைன் ஹும் அலைக்கும், உங்களுக்கு அது மறைக்கப்படுகிற பொழுது, மேகம் மறைக்கிற பொழுது அப்படி வைங்க, அந்த நாளை பூர்த்தி செஞ்சுக்கிறங்க. ஃபக்துரு லஹு, இப்படிதான் ஹதீஸ்ல இருக்குது. இப்போ
பார்த்து வைங்க, பார்த்து விடுங்க. 29 நாளிலே பார்க்கிறோம், தெரிந்தால் மறுநாள் நோன்போ அல்லது பெருநாளோ. மேகம் மறைச்சிருச்சு, மாசத்து 30 பூர்த்தி ஆக்கிடணும். இங்க 3வது இன்னொரு நிலை வருமே, வானத்தை பார்க்கிறோம், வானம் தெளிவா இருக்குது, எந்த விதமான மேகமூட்டமும் இல்லை, ஆனா பெறையும் தெரியல. இப்ப என்ன செய்யறது? இவர்கள் வாதம் என்ன? வானம் தெளிவா இருந்து பெற தெரிஞ்சா மறுநாள் நோன்பு. வானம் மேகமூட்டம் மறைச்சு பெற அதுக்குள்ளே போச்சுன்னா தேவையில்லை. இதான விஷயம். அப்ப இதை தாண்டி 3வது நிலைப்பாடு இருக்கிறதா இல்லையா? வானம் தெளிவா இருக்குது, எந்த விதமான மேகமூட்டமும் இல்லை, ஆனா பெற தெரியும். இப்ப என்ன செய்யறது? இந்த கேள்விக்கு பதில் கிடையாது. அப்ப அலைக்கும் என்கிற அந்த வார்த்தைக்கு மேகமூட்டம் என்று எப்படி அர்த்தம் கொடுக்க முடியும்? ஏன்னா வானத்தில் மேகம் இருக்கிற நாளும் இருக்குது, இல்லாத நாளும் இருக்குது. 29 நாளில் அந்த நிலை ஏற்படுமா இல்லையா? அப்ப என்ன செய்வார்கள்? அப்ப எது மறைக்கும் அதை? அப்ப அலைக்கும் என்பது மேகம் என்கிற அர்த்தம் இல்லை, அது மறைக்கப்படும் பொழுது. இது என்னைக்காவது ஒரு நாளைக்கு நடக்கிற நிகழ்வு அல்ல, மாதத்தின் ஒவ்வொரு நாட்களும் நடக்கிற நிகழ்வு. இதைத்தான் நாம் சொல்லுகிறோம். இந்த அலைக்கும் என்கிறது மாதத்தின் ஒவ்வொரு நாளும் நடக்கிற நிகழ்வு. மாதத்துடைய கடைசியில கண்டிப்பாக இந்த நிலை ஏற்படும். எப்போ? அவர் சொன்னார் உங்களுக்கு 29ஆம் நாள், மாசம் 29 முடிவதாக இருந்தால் 28ஆம் நாளுடைய ஃபஜ்ரில உங்களுக்கு பிறை தென்படும். 29 நாள் வானத்திலே பிறை தென்படாது. அந்த நாளை என்ன செய்யணும்? போன மாசத்தோட கூட்டிக்கிறங்க. மாதம் 30 முடிவதாக இருந்தால் 29ஆம் நாளுடைய ஃபஜ்ரில பிறை தென்படும். 30ஆம் நாளிலே பிறை தெரியாது. அந்த மாசத்தை பழைய மாசத்தோடு, அந்த நாளை பழைய மாதத்தோட சேர்த்துக்கிறங்க. இதான் அலைக்கும். அப்ப இதைத்தான் நாம் சொல்கிறோம். அப்ப இது பார்வைக்கு. அடுத்தது என்ன? எத்தனை பிரச்சனைகள் பாருங்க. எல்லையை தீர்மானிக்கிற விஷயத்தில் இன்று வரை அந்த லோக்கல்வாதிகள், அந்த ஊர்ல தெரிஞ்சா போதும் சொல்லக்கூடியவர்கள் எந்த விதமான பதிலும் அளிக்க முடியல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த சுன்னாவைத்தான் நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லையை வகுத்ததாக எந்த செய்தியும் கிடையாது. எல்லையை வகுத்ததாக எந்த விதமான செய்திகளும் கிடையாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லையை வகுத்ததாக செய்தி இல்லாத போது அது நம்மள்ட்ட தள்ளி விட்டு போயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லையை தீர்மானிக்கிற விஷயத்தை நம்மள்ட்ட தள்ளி விட்டு போயிட்டாங்க. எனக்கு பதில் இல்லையே, அப்ப அதான் சொல்லி ஆகணும். எங்க தள்ளி விட்டாங்க? எல்லையை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்று தள்ளிவிட்ட ஒரு செய்தியை கொண்டு வாங்க. ஹதீசுகளில் இருந்து தள்ளிவிட்ட செய்தியை கொண்டு வந்தீர்களே ஆனால் ஏற்றுக்கொள்ளலாம். ஒரு செய்தியும் இல்லாமல் இருக்கிற பொழுது எப்படி தள்ளி விட்டாங்கன்றீங்க? காரணம், நபிகளாருடைய சுன்னாவில இருந்து அதற்கான எவ்வித ஆதாரத்தையும் காண்பிக்க முடியாது. காரணம், கேலிக்கூத்து நிறைந்ததாக அந்த நிலைப்பாடு இருக்கிறது. உதாரணமாக விளங்குவதற்கு சொல்கிறேன். காயல் பட்டத்தில் நீங்க இருக்கிறீங்க. இந்த காயல் பட்டிடத்திலே பிறை தெரிந்தால் பாங்கா உங்களுக்கு பிறை தெரிகிறது. காயல்பட்டினம் பகுதியில் தெரிகிற அந்த பிறையை வைத்து சென்னையில் உள்ளவர்கள் அமல்படுத்தலாமா அப்படின்னு அமல்படுத்தலாம். இங்கிருந்து சென்னை எவ்வளவு தூரம்? கிட்டத்தட்ட ஒரு 700 கிலோமீட்டர் இல்லையா? 500 கிலோமீட்டர், 600 கிலோமீட்டர். ஒரு 600 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற சென்னை வாசிகள் காயல்பட்டினத்திலே பார்க்கப்பட்ட பிறையை வைத்து நோன்பையோ பெருநாளையோ தீர்மானிக்கலாம். காயல்பட்டினத்தில் இருந்து இந்த பகுதியை நோக்கி போனால் ஸ்ரீலங்கா வந்துடும். கடல் வழியாக போனால் வந்துருமா? ஒரு 50 கிலோமீட்டரில் வரும். 18 கிலோமீட்டர், ஒரு 50 வச்சுக்கிறங்க. ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஸ்ரீலங்கா வாசியில் கொண்டாடலாமான்னா கொண்டாடக்கூடாது. ஏன்? அது இந்தியாவுக்கு வெளியே இருக்கிறது, தமிழகத்திற்கு வெளியே இருக்கிறது. ஹோசூர் இருக்குது, கர்நாடகாவுக்கு அருகில தமிழ்நாடுடைய பார்டர் என்ன இருக்குது? ஓசூர். இந்த ஓசூரிலே பார்க்கப்பட்ட பிறையை காயல்பட்டின மக்கள் ஏற்றுக்கொள்ளலாமானா ஏற்றுக்கொள்ளலாம். அது இன்னும் அந்த பக்கம் தாண்டி இருக்குது, இன்னும் கிலோமீட்டர் கூடும். சென்னையை விட அந்த பக்கம் இருக்கிறதுனால இன்னும் கிலோமீட்டர் கூடும். ஓசூர்ல பார்க்கப்பட்ட பிறை காயல்பட்டின வாசி கட்டுப்படுத்துமானா கட்டுப்படுத்தும், கொண்டாடலாம்.
ஓசூர்ல இருந்து பெங்களூர் எவ்வளவு தூரத்துக்கு இருக்குது? 40 கிலோமீட்டர். பெங்களூர் வாசி கொண்டாடலாமா? இல்ல, அது வேற ஸ்டேட், கொண்டாடக்கூடாது. பாலக்காடு இருக்கிறது, கேரள மாநிலத்தில் பாலக்காடு. அந்த பாலக்காட்டை சார்ந்தவர்கள் பிறை பார்த்தால் 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய கோவை வாசிகள் கொண்டாடலாமா? கொண்டாடக்கூடாது. அதே பாலக்காட்டில் சென்னையில் பார்த்த பிறகு எங்க கொண்டாடலாம்? கோவை வாசி கொண்டாடலாம் 500 கிலோமீட்டர். அப்ப இந்த எல்லையை வகுத்தவர்கள் யார்? 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உள்ளவர்கள், தூரத்தில் உள்ளவர்கள் கொண்டாடக்கூடாது, 600 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளவர்கள் கொண்டாடலாம் என்றால் இது மார்க்கத்தை கேலி கூத்து ஆக்குவதா இல்லையா? இதில் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சுன்னா எங்க இருக்கிறது? அப்ப இந்த வாதங்களுக்கு பதில் கிடையாது. ஏன் பதில் கிடையாது? குர்ஆன் சுன்னாவில இருந்து ஆதாரம் எடுத்திருந்தால் பதில் கிடைச்சிருக்கும். அதனால தான் பொத்தாம் பொதுவாக அடிக்கிறாங்க. பிறை என்றாலே குழப்பம்தான், லூனான் என்றாலே கிறுக்கு பிடிச்சிரும். இது பயங்கரமான ஒரு குழப்ப நிலையில இருக்கு. லூனார்னா கிறுக்குன்னு அர்த்தம் இருக்கு. அப்படி ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த பிறைக்கு அந்த பெயர் வச்சதுனால அது கிறுக்கு பிடிக்கக்கூடியதாகத்தான் அது இருக்குது. அல்லாஹு அக்பர். சந்திரனை அல்லாஹ் தேதியை காண்பிக்கும் என்று சொல்கிறான். அதை வைத்து நீங்கள் கணக்கிடலாம் என்று சொல்கிறான். அது உங்களுக்கு தேதியை காட்டக்கூடிய அல்லாஹுடைய அத்தாட்சின்னு சொல்கிறான். அல்லாஹுடைய அத்தாட்சி இவர்களுக்கு கிறுக்கு பிடிக்கும் என்றால் அவர்கள் யார் என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். அப்ப இதுதான் நிலைப்பாடு. அப்ப இந்த நிலைப்பாடு எப்படி சரியா வரும்? முதல்ல பார்ப்பதற்கான எந்த ஆதாரங்களும் இல்லை. குறிப்பிட்ட ஒரு நாளிலேவை பார்ப்பதற்கு ஆதாரம் இல்லை. அடுத்து தொலைவை தீர்மானிப்பதற்கு எந்த ஆதாரம் இல்லை. எப்படி அது சரியா வரும்? குர்ஆன் ஹதீஸா இருக்கும். இது ஒரு சாரார். அடுத்து என்ன சொல்கிறார்கள் அவர்கள்? நாம பார்க்கிறது புற இல்லைங்க, நாம 3வது புறையத்தான் பார்க்கிறோம். நாம எதைத்தான் பார்க்கிறோம்? 3ஆம் புறையத்தான் பார்க்கிறோம். ஆனா அதைத்தான் ரசூலுல்லாஹ் முதல் பிறை என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். இப்ப தலைப்புறை எது நம்ம பார்க்கிறோம்ல ஒரு பிறை, அது உண்மையில் தலைப்புறை இல்லை. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் தலைப்புறை என்று எடுத்துக்கொண்டார்கள். உண்மையில் அது தலைப்புறையா? கிடையாது. நாம பார்க்கிறது புறை இல்லைங்க, நாம 3வது புறையத்தான் பார்க்கிறோம். நாம எதைத்தான் பார்க்கிறோம்? 3ஆம் புறையத்தான் பார்க்கிறோம். ஆனா அதைத்தான் ரசூலுல்லாஹ் முதல் பிறை என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹுடைய தூதரின் மீது யார் இட்டு கட்டுகிறானோ, அவர்கள் சொல்லாத வார்த்தை அவன் சொல்கிறானோ அவன் தங்குமிடம் நரகம் என்று அல்லாஹுடைய தூதர் எச்சரித்தாங்க. அல்லாஹுடைய ரசூல் சொல்லாத ஒரு வார்த்தையை அவர்கள் மீது ஒருவன் இட்டு கட்டுவானே ஆனால் அவன் தங்குமிடம் நரகம் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க. இந்த மார்க்கத்தில் அல்லாஹுடைய ரசூலுக்கே சுயமா ஒன்றை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். ஒமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீ யூஹா. இந்த தூதர் சுயமாக எதையும் பேச மாட்டார். நாம் எதை அவருக்கு வஹீயா அறிவிக்கிறோமோ அதைத்தான் மக்களுக்கு சொல்லுவார். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலே இந்த மார்க்கத்தில் சுயமா ஒன்றை சொல்ல முடியாது. நான் சொல்லாத ஒன்றை இந்த முஹம்மத் என் மீது இட்டு கட்டுவாரே ஆனால் அவருடைய வழக்கரத்தை பிடித்து நாடி நரம்பை தரித்து விடுவேன் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் அப்படி பாதுகாக்கப்பட்ட மார்க்கத்தில் 3வது நாளைத்தான் ரசூலுல்லாஹ் முதல் நாள் சொன்னாங்க என்று ஒரு பொய்யை சொல்வதாக இருந்தால் எவ்வளவு தைரியம் தேவை? எங்கே சொன்னார்கள்? 3ஆம் நாள் பிறைதான் உங்களுக்கு முதல் பிறை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி எந்த ஹதீஸில் எந்த நூல் இடம்பெற்றிருக்கிறது? இல்லை, இட்டுக்கட்டப்பட்டது. அல்லாஹ்வுடைய ரசூல் மேலும் துணிந்து பொய் சொல்கிறார்கள். இது ஒன்றாயிட்டா, அடுத்து சர்வதேச நிலைப்பாடு. உலகத்தில் எங்கே தெரிந்தாலும் ஏற்றுக்கொள்கிற இன்னொரு நிலைப்பாடு. அவர்களும் அடிப்படை பார்ப்பதுதான். அதற்கு நான் ஆரம்பத்திலே பதில் சொல்லிட்டேன். அடுத்து பார்த்த தகவலை பெறுவது. இந்த தகவலை பெறுகிறவர்கள் 2 ஹதீஸை ஆதாரம் வைக்கிறாங்க. தகவலை பெறக்கூடியவர்கள் 2 ஹதீஸுகளை ஆதாரமாக வைக்கிறாங்க. அபூ உமைர் அறிவிக்கிற செய்தி, வாகன கூட்டத்தார் சம்பந்தப்பட்ட செய்தி. இன்னொன்று 2 கிராமவாசிகள் அறிவிக்கிற செய்தி, ரிபி பின் ஹராஸ் என்கிற ஒரு இடம் வரக்கூடிய செய்தி. இந்த 2 செய்தியை பற்றியும் தெளிவான நூல் நாம் வெளியிட்டிருக்கிறோம். அது என்னென்ன கோளாறுகள் இருக்கிறது என்கிற தெளிவாக அந்த நூலை நாம் வெளியிட்டிருக்கிறோம். முதல்ல இந்த 2 பேருமே சஹாபி இல்லை. ஒரு ஹதீஸை யாருங்க அறிவிக்கணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இருந்து ஒரு செய்தியை யார் அறிவிக்கணும்? ஒரு சஹாபி, அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த அவர்களை பார்த்த ஒரு சஹாபி தான் என்ன செய்யணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி இப்படி செயல்பட்டார்கள் என்ற அந்த செய்தியை அவர்கள் சொல்லணும். அந்த 2 ஹதீஸிலேயுமே சஹாபி இல்லாதது, சஹாபி விடுபட்ட ஒரு ஹதீஸ்.
அது அல்லாமல் அந்த வரிசையில் ஏராளமான கோளாறு உடைய ஒன்று. இந்த இரண்டு ஆதாரத்தையும் வைத்துக் கொண்டுதான் உலகத்தில் எங்கே தெரிந்தாலும் நாம் ஏற்று செயல்படுவோம் என்று சொல்கிறார்கள். இப்ப முதல்ல அதற்கு மார்க்கத்தில் எந்த விதமான ஆதாரம் கிடையாது, பலகீனமான செய்தியை பின்பற்றாங்க. அடுத்தது அப்படியே அவர்கள் அந்த செய்தி சரி என்றே வைத்துக் கொண்டாலும் கூட உலகத்தில் எல்லா பாகத்தில் இருந்தும் இந்த பிறை பார்த்த தகவலை பெறக்கூடிய வசதியால் அவங்களுக்கு இருக்குதா? அதுவும் இல்லை. உலகத்தில் 160க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கிறது. ஒரு 10-20 நாடுகள் தொடர்பு இருக்கலாங்க. இந்த கொள்கையை கொண்டவர்களுக்கு தொடர்பு எத்தனை இருக்குது? ஒரு 10-20 நாட்டோடு இருக்கலாம். அந்த 10-20 நாடுகளோடும் அதிகாரப்பூர்வமான தொடர்பு இருக்கான இல்லை. தொடர்பு எப்படிங்க இருக்கணும்? ஒரு விஷயம், ஒரு மக்களுடைய இபாதத்தை, குறிப்பாக நோன்பை, பெருநாளை தீர்மானிக்கிற ஒன்றில் ஒரு தகவலை ஏற்று அறிவிப்பு செய்யக்கூடியவர்கள் எந்த நிலையில் இருக்கணும்? அந்தந்த நாடுகளிலே இருக்கிற அதிகாரப்பூர்வமான கமிட்டிகளோடு நேரடியாக தொடர்பு வச்சிருக்கணும். அந்த பார்த்த செய்திகளை உறுதிப்படுத்தி அறிவிக்கணும். அது கிடையாது. எங்கேயாவது பார்த்து அறிவிச்சா டிவியில் ஸ்க்ரோலிங் கூட அதை பார்த்துட்டு உடனே இங்கே அறிவிச்சிருவாங்க மக்களுக்கு. இதுதான் அங்கே நிலைப்பாடு. இதுவும் எங்கே தான் இருக்குது? ஒரு 10-20 நாடுகளோடு இருக்கிறது. இது அல்லாமல் உலகத்தில் 160 நாடுகள் இருக்கிறது, அதுக்கு மேற்பட்ட நாடுகள் இருக்கிறது. தகவல் தொடர்பு யாரோடையும் கிடையாது. அப்போ உலகத்தில் எங்கே பார்த்தாலும் வைப்புன்றதுக்கு என்ன அர்த்தம்? அர்த்தம் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ இந்த மாதிரி குர்ஆன் சுன்னாலையும் ஆதாரம் கிடையாது, நடைமுறையில் பார்த்தாலும் குழப்பங்கள். அப்போ எப்படி இது ஒரு மார்க்கமாகும் இது? அப்போ இந்த வகையிலையும் அந்த உலகளாவிய என்பது தவறானது, அது நடைமுறைக்கு சாத்தியமற்றது. அப்போ தவறான விஷயத்தை என்ன செய்கிறாங்க? அவர்கள் பின்பற்றுகிறார்கள். அப்போ இதுதான் அதனுடைய நிலைப்பாடு. அடுத்ததான் என்ன? இந்த கணக்கீடை சொல்ல வருகிற பொழுது என்ன சொல்லுவார்கள்? இவர்கள் நபியுடைய ஹதீஸுகளை புறக்கணிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்திகளை தள்ளுறாங்க, பார்க்கணும் என்ற சப்ஜெக்டே உங்கள்கிட்ட இல்லை. நாம் அதை பார்க்க வேண்டாம் என்று சொல்லவே இல்லை. வருடத்தின் எல்லா நாட்களும் தொடர்ந்து பார்த்து வரணும்னு சொல்றோம். இவங்களுடைய வாதத்துக்கே போயிடுவோம். இவர்களுடைய வாதத்துக்கே பார்க்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டு அவர்கள் உறுதியாக இருந்தால் எதிலெல்லாம் அவங்க இருக்கணும்? சூமூல் ருயத்திஹி, இந்த ருயத் என்ற இந்த வார்த்தைக்கு கண்ணால பார்க்கிறது தான், அதை தாண்டி அர்த்தம் இல்லை என்று சொல்லுகிறார்களே, அதே மாதிரி பல ஹதீஸ்கள் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறத அங்கேயே முரண்படுகிறீர்கள். சூமூல் ருயத்திஹி என்று சொல்கிறீங்களே, அதே மாதிரியான அந்த வார்த்தை பதம் நோன்பை நிறைவு செய்கிற பொழுது ஹதீஸ்களிலே அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. இதா ரஅய்துமுல் லைல, இரவு வருவதை நீங்கள் கண்டால் நிறைவு செய்யட்டும். இது புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான செய்தி. நோன்பையும் பெருநாளையும் ஆரம்பிக்கிற பொழுது இந்த ஹதீஸின் அடிப்படையில் கண்ணால் மட்டும்தான் நாங்கள் பார்ப்போம் என்று சொல்லக்கூடியவர்கள் என்றைக்காவது மகரிபுடைய வேளையில வானத்திலே போய் நின்று, வெளியிலே போய் நின்று கொண்டு வானத்தில் சூரியன் மறைவதை கண்ணை கொண்டு பார்த்த பிறகு நோன்பை நிறைவு செய்யக்கூடியவர்கள் உண்டா? அல்ல. வாட்சை பார்த்து தீர்மானிக்கிறாங்க. 6:22 என்று வாட்சிலே போட்டிருந்தால் உடனே பாங்க சொல்லி நோன்பை முடித்து விட வேண்டியது. அப்ப இதற்கு எங்க ஆதாரம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை புறக்கணிக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள், அதை நாங்கள் தான் முழுமையாக பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த விஷயத்தில் ஏன் பின்பற்றல? இங்கே நபியுடைய கட்டளை என்ன? நீங்கள் வாட்சை பார்த்து முடிக்கலான் இருக்குதா? இல்ல. அப்ப இந்த மாதிரி பார்த்தீர்களே ஆனால் முரண்பாடுகளுடைய மொத்த உருவமாகத்தான் பார்க்க முடிகிறது. அப்ப அவர்கள் சொல்லுகிற எந்த செய்தியிலும் என்ன இல்லை? குர்ஆன்ல இருந்தோ ஹதீஸுகளில் இருந்தோ முழுமையாக அவர்கள் என்ன செய்யல? அவங்க ஆய்வு செய்யல, முழுமையாக அதை பின்பற்றி நடக்கல. அதுதான் நாம இந்த விஷயத்திலே சொல்ல வேண்டிய பதிலாக இருக்குதுங்க. அடுத்து என்ன? இந்த காலண்டர், இந்த நாட்காட்டின் அடிப்படையில், கணக்கின் அடிப்படையில் இதுகளை தீர்மானிக்கலாம் என்று சொல்லுகிற பொழுது அடுத்து என்ன சொல்வார்கள்? பல விஷயங்களை வைக்கிறாங்க, பலவிதமான செய்திகளை என்ன செய்யறாங்க? அங்கே வைப்பதை நாம் பார்க்கிறோம். இதை எதிர்கொள்ள முடியாதவர்கள், பிறைங்கிறதெல்லாம் ஒரு சாதாரண விஷயங்க. பிறை என்பதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், வருஷத்தில் ஒரு நாள் வர வேண்டியது.
அதுக்கு போய் இவ்வளவு முஸ்தீபுகள் தேவையா? ஏன்னா பதில் சொல்ல முடியவில்லை. நிறைய வாதங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் போகிற பொழுது மக்களை திசை திருப்பதற்காக வேண்டி என்ன சொல்ல வருகிறார்கள்? இது ஒரு சாதாரண காரியம், வருடத்தில் ஒரு நாள் உள்ளதுக்காக வேண்டி இவ்வளவு பெரிய முயற்சிகள், சண்டைகள், சச்சரவுகள் தேவையில்லை, கருத்து வேறுபாடு தேவையில்லை, ஒரு ஒத்து போயிடலாம். மக்களுக்கும் கேட்கும்போது என்ன தோணுது? ஆமா சரிதானே, வருஷத்தில் ஒரு நாள் வர்ற ஒரு பிரச்சனைக்காக வேண்டிய வருஷம் பூரா அடிச்சிட்டு இருக்கணும் என்று மக்களும் என்ன செய்யறாங்க? அந்த வாதங்களுக்கு பலியாவதை பார்க்கிறோம். நல்ல ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பிறையை பொறுத்த வரையில இது வருடத்தில் ஒரு நாள் உள்ள மட்டும் அல்லங்க. வருடத்தில் ஒரு நாள் மட்டும் ஏன் அது பெருசா தெரியுது என்றால், நோன்பு என்கிற ஒரு ஒன்றை ஒட்டுமொத்த சமூகமும் சேர்ந்து வைக்கிற பொழுது, நோன்பு என்பதை ஒட்டுமொத்த முஸ்லீம் உம்மத்தும் உலகளாவிய அளவில் அதை சேர்ந்து ஒன்றாக கொண்டாடுகிற பொழுது அது மக்களுக்கு ஃபிளாஷ் வெளியே தெரியுது. அதுல வர்ற கருத்து வேறுபாடு என்ன செய்யுது? வெளியே தெரிய வருதுங்க. அதே மாதிரி பெருநாளை தீர்மானிக்கிற பொழுது அது ஒட்டுமொத்த உலகம் சேர்ந்து செய்வதனால, ஒரு நாள் முன்ன பின்ன இருந்தா கூட சேர்ந்து சேர்ந்து தெரியுது, அது பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட பேசப்படுது. ஆனா இஸ்லாம் பெரிய அப்படி ரெண்டு விஷயத்தோட முடிக்கலையே, திருமறை குர்ஆன் அப்படி முடிக்கலையே. முஸ்லிம்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பாகத்திலையும் அது பின்னி பிணைந்து இருக்கிறது. அதான் கவனிக்கப்பட வேண்டிய அம்சம். இந்த ரெண்டு விஷயமும் சமூகம் சேர்ந்து செய்வதனால வெளியே வருது, மற்ற விஷயங்கள் வெளியே வரல. உதாரணமாக ஒரு முஸ்லீம், ஒரு ஆண்மகன், அந்த ஆண்மகன் இறந்து விட்டால் அவனுடைய மனைவி என்ன செய்யணும்? இத்தா அனுசரிக்க வேண்டுமா இல்லையா? அல்லது ஒரு ஆண்மகன் ஒரு மனைவியை தலாக் விட்டு விட்டால், விவாகரத்து செய்து விட்டால் அந்த பெண் இத்தா அனுசரிக்கணும். அல்லது ஒரு பெண் கணவனை விவாகரத்து செய்து விட்டால் இத்தா அனுசரிக்கும். இந்த இத்தாவை எப்படி நீங்கள் கணக்கிடுவீர்கள்? ஒரு கணவன் இறந்து விட்டால் 4 மாதம் 10 நாட்கள் இத்தா அனுசரிக்க வேண்டுமா இல்லையா? அப்ப இந்த 4 மாதம் 10 நாட்கள் என்பது எந்த அடிப்படையிலே நீங்கள் அனுசரிப்பீர்கள்? இப்படி கேள்வி வரும் பொழுதுதான் அதற்கு பதிலளிக்கும் முகமாக என்ன சொல்கிறார்கள்? சூரியனை சந்திரனை எப்படி அல்லாஹ் படைச்சானோ அதே மாதிரி தான் சூரியனையும் படைச்சிருக்கிறான். சந்திரனை எப்படி அல்லாஹ் படைச்சானோ அந்த மாதிரி சூரியனையும் படைச்சிருக்கிறான். அதனால சந்திரனை வச்சு கணக்கு பண்ணலாம், சூரியனையும் கணக்கு பண்ணலாம். அப்ப சூரியனை வைத்து கணக்கு பண்ணிருக்கிற அந்த கேலண்டர் இருக்கா இல்லையா, ஜனவரி பிப்ரவரி, அதையும் நடைமுறை கொண்டு வந்துடலாம் என்று லேசா மக்களுக்கு தட்டி விட்டு போயிடுறாங்க. அப்ப இங்க என்ன பிரச்சனை வரும் மக்களுக்கு? எந்த மாதத்தின் அடிப்படையிலே 4 மாதம் 10 நாட்கள் என்று தீர்மானிப்பது? பிரச்சனை வருதா இல்லையா? எந்த அடிப்படையில் 4 மாதம் 10 நாள் என்பதை தீர்மானிப்பது? அதுக்கு பதில் சொல்ல முடியாம என்ன செய்யறாங்க? சூரியனை வச்சு காலண்டர் போட்டா அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அல்லாஹ் படைச்சதுக்காக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடியாதுங்க. அல்லாஹ் படைச்சதுக்காக வேண்டி எல்லாவற்றையும் ஃபாலோ பண்ண முடியாது. அல்லாஹ் எல்லாத்தையும் மனிதன் தேவைக்கு தான் படைச்சிருக்கிறான். அல்லாஹ்வை பொறுத்த வரையில எல்லா விஷயங்களும் மனிதனுடைய தேவைக்காக வேண்டிதான் என்ன செஞ்சிருக்கு? படைக்கப்பட்டிருக்குது. ஒமா ஹலக்ன ஸமா வல் அர்ல ஒமா பைனஹுமா பாத்திலா, வானத்தையும் பூமியையும் இரண்டுக்கும் இடைப்பட்ட உள்ள விஷயத்தையும் அல்லாஹ் வீணுக்காக படைக்கல. அப்ப எல்லாமே மனிதனுடைய தேவைக்காக வேண்டி பயன்படுத்தப்பட்டது, படைக்கப்பட்டது. ஆனா என்னென்ன தேவைகள் என்று அல்லாஹ் பிரிச்சு வச்சிருக்கானா இல்லையா? அல்லாஹ் படைச்சதற்காக வேண்டி நாம இஷ்டத்துக்கு நாம எல்லாத்தையும் பயன்படுத்த முடியுமா? உதாரணமாக இருக்குது கால்நடைகளை அல்லாஹ் தான் படைச்சிருக்கிறான். மனிதனுடைய உணவு தேவைக்காக வேண்டி கால்நடைகளை அல்லாஹ் ஹலால் ஆக்கணும். எதை? ஆடு மாடுகளை, கோழி, இந்த செஞ்சா அல்லாஹ் ஹலால் ஆக்கணும். அல்லாஹ் தான் படைச்சான். எந்த ஆட்டை அல்லாஹ் படைச்சானா, எந்த மாட்டை அல்லாஹ் படைச்சானோ அதே அல்லாஹ் தான் நாயையும் படைச்சான். அப்ப அதே உணவு தேவைக்கு பயன்படுத்த முடியுமா? அப்ப நாம முடிவு செய்ய முடியாது, படைத்த ரப்புல் ஆலமீன் முடிவு செய்யணும். எல்லாத்தையும் நான் படைச்சேன், மனிதனுடைய தேவைக்கு படைத்தேன். ஆனால் தேவைகள் வேறுபடுகிறதா இல்லையா? உணவுக்காக வேண்டி படைக்கப்பட்டதும் இருக்கிறது, வேட்டையாடுவதற்கு பயன்படுத்தப்பட்டது இருக்குது. இப்படி பல விஷயத்திற்கு அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அப்புறம் சந்திரனை படைச்ச அல்லாஹ் தான் சூரியனையும் படைச்சான். அதை வச்சு கணக்கு பண்ண முடியும், இதை வச்சு கணக்கு பண்ண முடியும். அப்ப அதை வச்சு காலண்டர் போறான், இதையும் காலண்டர் போட முடியும் என்றால் இது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை குறை காண்பது. ஏன்? இந்த இரண்டையும் என்ன தேவைக்கு என்று அல்லாஹ் சொல்லிட்டான். இந்த இரண்டும் என்ன தேவைக்கு படைக்கப்பட்டது என்பதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவுபடுத்திட்டாங்க. சந்திரனை எல்லாம் சொன்னா
யஸ்அலூனக அனில் அஹில்லா குல் ஹிய மவாகீத்து லின்னாஸி வல் ஹஜ். சந்திரனை பொறுத்த வரையில அதனுடைய படைப்பு நோக்கம் என்ன? அது மனிதர்களுக்கு தேதியை காண்பிப்பது. அதுதான் அதற்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த மன்சில்கள் தான் மனிதனுக்கு தேதியை சொல்லும். ஹுவல்லதி ஜஅல ஷம்ஸ லியாஅ வல் கமர நூரன் வகத்தரஹு மனாசில லிதஅலமு அதத சினீன வல் ஹிசாப். சந்திரனுடைய அந்த மன்சிலை கொண்டுதான் ஆண்டுகள் எண்ணிக்கை நீங்கள் தீர்மானிக்க முடியும் என்று குர்ஆன் சொல்கிறது. சந்திரனுடைய மன்சிலை கொண்டு ஆண்டுகள் எண்ணிக்கை பல வருடங்களுக்கு கணக்கை என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். அப்ப சந்திரனுடைய வேலை என்ன? மனிதனுக்கு தேதியை காண்பிப்பது. அந்த தேதியின் அடிப்படையிலே மாதங்கள் உண்டாக்கப்படணும், அந்த மாதத்தின் அடிப்படையிலே ஆண்டுகள் தீர்மானிக்கப்படணும். இதைத்தான் குர்ஆன் சொல்லக்கூடியது. சூரியனுடைய வேலை என்ன? 17வது அத்தியாயத்தினுடைய 78வது வசனம், அகிமிஸ் ஸலாத்த லிதுலூகி ஷம்ஸி இலா கஸகில் லைலி வ குர்ஆனல் ஃபஜ்ர் இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. சூரியன் சாய்ந்ததுல இருந்து இருள் சூழும் வரை என்ன செய்யுங்க? தொழுகை நீங்கள் நிலைநாட்டுங்கள். அப்ப வக்தை நேரத்தை தீர்மானிப்பதற்கு சூரியன் என்று குர்ஆன் சொல்கிறது. அப்ப ரெண்டும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டது, ரெண்டும் வேற வேற தேவைகளுக்கு. ஒன்று நாளை காட்டுவதற்கு, இன்னொன்று நேரத்தை காட்டுவதற்கு. அப்ப ரெண்டையும் அல்லாஹ் தான் படைச்சான். அந்த ரெண்டையும் பயன்படுத்திக்கலாம் என்றால் இது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை குறை சொல்வது ஏன்? ஒரு மாதத்திற்கு எத்தனை நாள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்களா இல்லையா? குறைந்தபட்சம் 29, அதிகபட்சம் 30ன்றாங்க. இன்றைக்கு இவர்கள் வைத்திருக்க சூரிய காலண்டர் எப்படி இருக்குது? 28 இருக்குது, 31 இருக்குது. எப்படி பின்பற்ற முடியும்? யோசித்து பாருங்க. அப்ப இத்தா எப்படி கணக்கு பண்ணப்படணும்? இந்த மாதத்தின் அடிப்படை, சந்திர மாதத்தின் அடிப்படையில தான் என்ன செய்யப்படணும்? இத்தா கணக்கிடப்பட வேண்டும். அப்ப அதற்கு பிறை தேவையா இல்லையா? பிறையின் அடிப்படையில கணக்கிடப்பட்ட நாட்காட்டி தேவையா இல்லையா? கண்டிப்பா வேணும். அடுத்து என்ன? கடன் கொடுக்கல் வாங்கல் என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. நீங்கள் உங்களுக்கு மத்தியில கடன் கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டால் அதை குறித்த தவணை இருந்தா என்ன செய்யுங்க? அதை தெளிவா எழுதி வச்சுக்கிறீங்கன்னு குர்ஆன் சொல்லுது. 2 மாசத்துல தர்றேன் என்று சொல்வதாக இருந்தால் இந்த 2 மாசம் எதன் அடிப்படையில் நிறைவு செய்யப்படணும்? சந்திரனை அடிப்படையாக கொண்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹஜ்ஜுடைய காலங்கள் தீர்மானிக்கப்படணுமா இல்லையா? எப்படி தீர்மானிப்பது? யோசித்து பாருங்க. எல்லாத்தையும் பயன்படுத்திக்கலாம்னு சொன்னால் எப்படி ஹஜ்ஜை தீர்மானிப்பது? துல்ஹஜ் மாதத்துடைய 8ல இருந்து பிறை 13 வரை ஹஜ்ஜுடைய காலங்கள். இதை தீர்மானிக்க வேண்டுமா இல்லையா? எப்படி தீர்மானிப்பது? அப்ப இந்த நாட்காட்டி, இந்த கணக்கீடு இருந்தாதான் நீங்க தீர்மானிக்க முடியும். அதே மாதிரி பால் குடி சட்டங்கள், பெண்கள் குழந்தைகளுக்கு பால் கொடுக்கக்கூடிய சட்டம், 2 ஆண்டுகள் பூர்த்தியாக அந்த பெண்கள் தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு பால் ஊட்ட வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. இந்த 2 ஆண்டு எப்படி கணக்கு பண்ணுவீங்க? எப்படி கணக்கு பண்றது? ஜனவரி பிப்ரவரி அடிப்படையிலையா? குர்ஆன் அதையா சொல்கிறது. குர்ஆன்ல ஓ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸும். ரமலானுடைய மாதத்தை நீங்கள் அடைந்து விட்டால் அந்த மாதத்தில் நீங்கள் நோன்பு வையுங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. இந்த ரமலான் எந்த மாதம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் குத்துனுடைய ரஜப் பத்தி பேசினாங்களா இல்லையா? ரஜப் என்பது நீங்கள் எல்லா மக்களும் பயன்படுத்த ரஜப் இல்ல. ரஜப் எது? முதல் குதத்தினுடைய அந்த ரஜப்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாதிரி 4 புனித மாதங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அது என்னது? இப்படி வரிசையா நீங்கள் பட்டியல் போட்டீர்களே ஆனால் பெரும்பாலான மாதங்கள் குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ அந்த வார்த்தைகள் வந்துருச்சுங்க. அதே மாதிரி ஒரு மாசத்துக்கு எவ்வளவு நாள் இருக்கணும் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. ஒரு ஆண்டுக்கு எத்தனை மாதங்கள் குர்ஆன் சொல்லிவிட்டது. அப்ப இதெல்லாம் குர்ஆன் சொன்னதற்கு பிறகும் இதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை என்றால் இது மக்களை மடையர்கள் ஆக்குற வேலை. மக்கள் எதை சொன்னாலும் கேட்டு போயிடுவாங்க, எதையும் ஆய்வு பண்ண மாட்டாங்க, எதையும் பார்க்க மாட்டாங்க என்கிற அந்த ஒரு தைரியம் அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப அந்த அடிப்படையில் இந்த நாட்காட்டி என்பது அவசியமான ஒன்றுங்க. இந்த நாட்காட்டி என்பது அவசியமான ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்க என்றால் இஸ்லாமிய வரலாறு நீங்க எடுத்துக்கிறீங்க. இஸ்லாமிய வரலாறுகள் இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கா இல்லையா? ஹதீஸ் கலை எடுத்துக்கிறீங்க. இந்த ஹதீஸ் கலைகளை பொறுத்த வரையில என்ன நிலைமை? இந்த ஆண்டு கணக்கீடு இருந்தா தாங்க ஒரு ஹதீஸை சஹீஹா லைஃபானே முடிவு செய்ய முடியும். இந்த ஆண்டுடைய அந்த கணக்கீடு, இந்த வரலாறுகள் இருந்தால் என்ன செய்ய முடியும்? ஒரு ஹதீஸுடைய தரத்தையே நாம் அணுக முடியும். ஏன்னா ஹதீஸுடைய ஷரத்துன்னு வச்சிருக்கிறாங்க. ஒரு அறிவிப்பாளர்கிட்ட இருந்து இன்னொரு அறிவிப்பாளர் பெற்ற அந்த செய்தி அறிவிப்பதாக இருந்தால் அவருடைய முதல் ஷரத்து என்ன?
அந்த 2 பேருக்கும் காலத்தால் தொடர்பு இருக்க வேண்டும். அந்த 2 பேருக்குமே காலத்தால் தொடர்பு இருக்கணும். இவர் ஹிஜ்ரி 300ல பிறந்து இன்னொருத்தர் ஹிஜ்ரி 500ல பிறந்து இருந்து 2 பேரும் ஒன்னா கேட்டதாக இருந்தால் அந்த செய்தி பொய்யானது. ஏன்னா அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் பிறக்கவே இல்லை. அப்ப இந்த ஆண்டுடைய அந்த கணக்கீடு இல்லாமல் எப்படி அதை நீங்கள் நடைமுறைப்படுத்துவீங்க? இப்படி ஏராளமான கேள்வியை கேட்கலாங்க. பெருநாளும் நோன்பு வந்த உடனே உங்களுக்கு அது பிளாஷ் ஆகுதே தவிர முஸ்லீம்களுடைய வாழ்க்கையோடு முழுசா என்னதுதான் பின்னி பிணைந்தது தான். முஸ்லீம்களுடைய வாழ்க்கையோட பின்னி பிணைந்தது. அப்ப இவ்வளவு விஷயங்கள் அதுல இருக்கிற பொழுது அதை வெறுமனே என்ன செய்ய முடியாது, தட்டி விட்டு போயிட முடியாது. கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தங்களுடைய தரப்பஞ்ச நியாயங்களை முழுமையாக சொல்ல முடியாதனால என்ன நிலைமை, இந்த மாதிரியான விஷயங்களை சகட்டு மேனிக்கு சொல்வதை பார்க்கிறோம். சகட்டு மேனிக்கு விஷயங்களை சொல்கிறார்கள். இப்ப என்ன சொல்றாங்க, சஹாபாக்கள் காலத்திலேயே ஒரு ஊருக்கு 2 பெருநாள் இருந்துச்சு. சஹாபாக்கள் காலத்திலேயே ஆளுக்கு ஒரு பெருநாள் ஊருக்கு ஒரு பெருநாள் இருந்திருக்கிறது. காரணம் என்ன, குறைபுடைய அந்த ஹதீஸை ஆதாரமாக காட்டி அங்க ஒரு பெருநாள் இங்க ஒரு பெருநாள் இருந்திருக்குது. அந்த ஹதீஸுக்குள்ளே நான் செல்வதாக இருந்தால் நிறைய விஷயங்கள் சொல்லணும், நீண்ட தலைப்பு. அப்ப அந்த ஹதீஸில் ஒரு சம்பவம், அந்த சம்பவத்தை மேற்கோள் காண்பித்து அங்கேயே ஒரு பெருநாள் இங்கே ஒரு பெருநாள் இருந்திருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சம்பந்தப்படாத ஒரு செய்தியை வைத்துக்கொண்டு இப்படி சொல்வதை பார்க்கிறோம். அப்ப இதுவெல்லாம் என்ன, தவறான வாதங்கள். அடுத்து என்ன, இவர் யகூதியுடைய காலரை பின்பற்றாங்க. கடைசியில் ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க, நாசா சொல்லி கொடுத்தாங்க. யாரு? நாசா. நாசா அமெரிக்கா நாசா இருக்கு. நாசாவா நாசாவா நாசா நாசாவா போட்டும் அவங்க கால்குலேட் பண்ணிருக்கிறாங்க. அவர்களுடைய வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுவீர்கள். ஷிபரம் பி ஷிபரின், ஜானுக்கு ஜான், திராஅம் பி திராஇன், முழத்துக்கு முழம், நஅலம் பி நஅலின், ஒரு செருப்பை போன்று இன்னொரு செருப்பு இருக்கும் அல்லவா, அது போன்று பின்பற்றுவீர்கள். மேலும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்களிலே ஒருவன் ஒரு உடும்பு பொந்தில் நுழைந்தால் அதிலேயே நுழைஞ்சு பார்க்கலாம் என்று உங்களிலே சிலர் நினைப்பார்கள். அதுல ஏதாவது நன்மை இருக்குமோ, அவன் யஹூதி போயிருக்கிறானே சும்மாவா போயிருப்பான், அவன் பெரிய விஞ்ஞானி ஆச்சு. இன்னும் சொன்னார்கள், அவர்களிலே யாராவது ஒருவன் தனது மனைவியிடத்தில் தனது தாயிடத்திலே விபச்சாரம் செய்திருந்தால் உங்களிலும் ஒருவன் தனது தாயிடத்திலே விபச்சாரம் செய்யும் ஒருவன் வருவான். அல்லாஹ் அக்பர். எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்தார்களோ, இழிவாக சொன்னார்களோ, பிற சமுதாயத்தின் கலாச்சாரத்தை பின்பற்றுவதை அவங்களுடைய கால்குலேஷனை வைத்து அல்லாஹ்வுடைய இபாதத்தை செய்ய போகிறீர்களா? அம்மாவாசை, இந்த அம்மாவாசைங்கிறது காஃபிர்கள்ட்ட உள்ளது. இவர்களுடைய கணக்கு என்ன, ஷியாக்களை போன்று, அதாவது மஜூசிகளை பின்பற்றக்கூடிய ஷியாக்கள். ஷியாக்கள் யாரு? ராஃபிதாக்கள். இவங்க யாரு? மஜூசிகளை பின்பற்றக்கூடியவர்கள், அவர்களிருந்து வந்தவர்கள். அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் நீங்க மெட்ராஸ்ல பாத்தீங்கன்னா அமாவாசைக்கு அடுத்த நாள் நோன்பு ஆரம்பிச்சிருவான், அமாவாசைக்கு அடுத்த நாள் பிறநாளை கொண்டாடிடுவான். அப்ப அமாவாசைக்கு அடுத்த நாள் முதல் பிறை என்று இவர்கள் வைத்திருக்கிறார்களே, யாரை பின்பற்றி? இது மஜூசிகளை பின்பற்றி. கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தங்களுடைய தரப்பஞ்ச நியாயங்களை முழுமையாக சொல்ல முடியாதனால என்ன நிலைமை, இந்த மாதிரியான விஷயங்களை சகட்டு மேனிக்கு சொல்வதை பார்க்கிறோம். சகட்டு மேனிக்கு விஷயங்களை சொல்கிறார்கள். இவர் யகூதியுடைய காலரை பின்பற்றாங்க. ஏன்னா சமூகத்தை பொறுத்த வரையில இந்த செய்தி ஈஸி எடுபட்டு போயிடும். இந்த யகூதி என்று சொல்ல உடனே என்ன செய்யறோம், இது எடுபட்டு போயிடும். அதனால யகூதிகளுடைய நாட்காட்டி இவர்கள் பின்பற்றுகிறார்கள். நாங்க நாட்காட்டிக்கு தெளிவான ஆதாரத்தை குர்ஆன்ல இருந்து தருகிறோம். ஒரு நாளை எப்படி தீர்மானிக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறதோ அந்த மன்சில்களை அடிப்படையாக கொண்டு சொல்கிறோம். ஒரு மாதத்திற்கு எத்தனை நாட்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அந்த நாட்களை சரியாக வைத்திருக்கிறோம். ஒரு மாதம் எத்தனை மாதங்களை கொண்டது ஒரு ஆண்டு என்று குர்ஆன் சொல்கிறதோ அந்த அடிப்படையிலே வைத்திருக்கிறோம். மாதத்துடைய துவக்கம் இறுதி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் தொட்டு என்ன நடைமுறை இருந்ததோ அதை வைத்திருக்கிறோம். அது இடப்பட்ட பெயர்கள் பெரும்பாலும் குர்ஆனிலேயும் சுன்னாக்களிலே வந்த பெயர்களாக இருக்கிறது. இவ்வளோ விஷயத்தை சொன்ன பிறகும் இது யகூதியுடைய நாட்காட்டி. இப்ப யகூதி நாட்காட்டி என்பதற்கு என்ன ஆதாரம்? எந்த ஆதாரம் கிடையாது. மாறாக அவர்கள் எதை பின்பற்றுகிறார்களோ அது யகூதியின் வழிமுறை என்பதற்கு ஏராளமான ஆதாரம் நாம் வைத்திருக்கிறோம். உதாரணமாக நம்முடைய நாட்காட்டியில நாம் என்ன சொல்கிறோம், இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு நாள் என்பது ஃபஜ்ரில் இருந்து ஆரம்பமாகிறது என்று சொல்கிறோம். அவர்கள் என்ன சொல்கிறார்கள், இல்ல ஃபஜ்ரில் இருந்து ஆரம்பமாகல, மகரிபில் இருந்து ஆரம்பமாகிறது.
மகரிபில் இருந்து ஆரம்பமாகிறது என்று சொல்கிறார்கள். இந்த மகரிபில் இருந்து ஆரம்பமாவதற்கு குர்ஆன்ல இருந்தோ ஹதீஸில் இருந்தோ ஆதாரங்கள் கொடுக்கப்படுகிறதா? முறையான எந்த ஆதாரங்களும் சமர்ப்பிக்கப்படலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்படாத பேரித்தமிழ் ஊற வைத்த ஒரு செய்தி இது ஒன்றுதான் சொல்லுவார்கள். அப்ப எந்த விதமான ஆதாரங்களும் கொடுக்கப்படாமலே என்ன சொல்கிறார்கள்? வழக்கத்தில் வந்ததை வைத்து மகரிபு என்று சொல்கிறார்கள். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? ஃபஜ்ர்ல இருந்து ஆரம்பிப்பதற்கு அடுக்கடுக்கான சான்றுகளை சொல்கிறோம். ஏற்கனவே உங்களுக்கு அதை பட்டியல் போட்டிருப்பார்கள். ஏத்திகாஃபுடைய விஷயத்தை அழகா சொல்லியிருப்பாங்க. அதை மட்டும் உங்களுக்கு விளங்குவதற்காக வேண்டி சொல்கிறேன். ஃபஜ்ர்ல இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏத்திகாஃபை ஆரம்பிப்பார்கள் என்ற செய்தி சரியான செய்தியா இல்லையா? உங்களுடைய வாதப்படி வருவதாக இருந்தால் நீங்க என்ன சொல்றீங்க? அடுத்த நாளுக்கு இன்றைய மகரிபுல இருந்து என்ன செஞ்சிரும்? அந்த நாள் இரவு ஆரம்பமாகிவிடும் என்று சொல்கிறீர்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருக்கு பிறகுதான் போனாங்க என்று ஹதீஸ்ல இருக்குது. இப்போ உங்களுடைய வாதப்படி 20ஆம் நாளில மகரிபுல பறையை பார்த்துட்டு அடுத்த நாள் 21 ஆரம்பிக்கிற அந்த ஃபஜ்ருக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈத்திகாப் சென்றிருந்தால் உங்களுடைய வாதப்படி 21ஆம் இரவு இப்ப முந்தைய இரவு அந்த 21ஆம் இரவை ரசூலுல்லாஹ் மிஸ் பண்ணிட்டாங்களா இல்லையா? அதுவும் குறிப்பா ஒற்றைப்படை இரவு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இரவிலே சிறப்பிருப்பதாக சொல்லிவிட்டு அந்த இரவை விட்டிருப்பாங்களா? கண்டிப்பா இல்லை. இப்படி திருமறை குர்ஆனையும் நபிகளாருடைய பொன்மொழி எடுத்து பார்த்தா எல்லாமே எங்கிருந்து தான்? ஃபஜ்ர்ல இருந்து ஆரம்பமாகுது. ஹஜ்ஜுடைய கிரிகைகள் ஃபஜ்ர்ல இருந்து ஆரம்பமாகுது. இப்படி ஏராளமான செய்தியை சொல்லுகலாம். ஃபஜ்ர்ல இருந்து ஆரம்பமாவதற்கு குர்ஆன்ல ஹதீஸ்லயே நிறைய செய்திகள். ஆனா மகரிப் என்று சொல்கிறீர்கள். உலகத்தில் மகரிப்ல நாளை ஆரம்பிப்பு யார் தெரியுமா? யகூதிகள். யகூதிகள் தான் மகரிப்ல இருந்து நாளை அவர்கள் ஆரம்பம் செய்கிறார்கள். அதுக்காக வேண்டி நாங்க மகரிப்ல நீங்க நாளை ஆரம்பிப்பதனால யகூதி நீங்கள் பின்பற்றி நாங்க சொல்லல, தவறா விளங்கி இருக்கிறீங்கன்னு சொல்றோம். தவறாக நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீங்க. அப்ப யகூதிகள் என்ன செய்யறாங்க? மகரிப்ல இருந்து நாளை ஆரம்பிப்பதாக அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க உலகத்துல. அவங்க வெப்சைட்டுக்கு போய் பாருங்க, ஏராளமான சான்றுகள் இருக்கிறது. அப்ப யகூதியவர்கள் பின்பற்றுகிறார்கள், யகூதி நாட்காட்டி வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் தவறான வாதம். இன்னும் சொல்வதானால் இந்த நாட்காட்டி உலகம் அளவுக்கு பிரபலம் அடைகிற பொழுது முதல் எதிர்ப்பு எங்கிருந்து தான் வரும்? யகூதிகளிடமிருந்து தான் இதற்கான மிகப்பெரிய எதிர்ப்பு அங்கிருந்து தான் வரப்போகிறது. ஏன்னா உலகம் முழுக்க அவங்க ஒன்றை நடைமுறைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. கிரிகோரியன் காலண்டர் பெயரில் சூரியன் அடிப்படையாக கொண்ட அந்த காலண்டர்ல உலகம் முழுக்க நடைமுறைப்படுத்தி தப்பான ஒரு காலண்டரை மக்கள் கொடுத்திருக்கிறாங்க. அது அடிபட்டு இந்த காலண்டர் மேலோங்குகிற பொழுது முழுமையான காலண்டர் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு சொல்ல எந்த எரரும் இல்லாது. கிரிகோரியன் காலண்டரை பொறுத்தவரையில கடுமையான எரர் இருக்கா இல்லையா? அப்ப எந்த எரரும் இல்லாத ஒரு நாட்காட்டியை நாம் கொடுக்கிற பொழுது உலகம் இதை நோக்கி வந்தால் எதிர்ப்பு அங்கிருந்து வரும். அப்ப அதை யோசித்து பாருங்க. அப்படியானால் நன்றாக நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த நாட்காட்டியை பொறுத்தவரையில இது முழுக்க முழுக்க குர்ஆனையும் ஹதீஸையும் அடிப்படையாக கொண்டு போடப்பட்டது. அந்த அடிப்படையாக போடப்பட்ட அந்த நாட்காட்டியில வருடத்தில் 2 நாட்கள் அல்லது 3 நாட்கள் நோன்பை ஆரம்பிப்பது, ரமலானுடைய நோன்பை ஆரம்பிப்பது, பெருநாளை தீர்மானிப்பது, ஹஜ்ஜுடைய காலங்களை தீர்மானிப்பது. அப்ப இந்த 3 செய்திகளும் என்ன செய்து அதை உள்ளடக்கின ஒன்றுங்க. அப்ப இந்த நாட்காட்டின் அடிப்படையில் நாம் அமைத்து கொண்டால்தான் அந்த நாட்களை நாம தவற விடாம இருப்போம். அந்த நாட்களை பொறுத்தவரையில என்ன செய்வோம்? நாம தவற விடாம இருப்போம். அப்ப அதற்கு தான் அழைப்பு கொடுக்கிறோம். நிலைப்பாடு என்பது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் என்ன இருக்கணும்? நெருக்கமான நிலைப்பாடாக இருக்கணும். குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நெருக்கமான ஒரு நிலைப்பாடாக இருக்க வேண்டும். அந்த நிலைப்பாடை ஒட்டி தான் என்ன செய்ய முடியும்? நாம நம்முடைய நிலைப்பாடுகளை அமைத்துக் கொள்ள முடியும். அப்ப நான் சொன்ன அந்த 3 நிலைப்பாடுகள், ஒன்று அவர்கள் வாழ்கிற அந்த பகுதியிலே மட்டும் பார்ப்பது, இன்னொன்று உலகளாவிய அளவிலே உள்ளது. இரண்டுமே குர்ஆனுக்கும் ஹதீஸு விட்டும் தூரமானவை, நெருக்கமானவை அல்ல. அப்ப வருடத்தினுடைய எல்லா நாட்களும் தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய அந்த நிலைப்பாடு தான், அதன் அடிப்படையில் இடப்பட்ட அந்த கணக்கீடு தான் சரியானது. அது அல்லாத நிலைப்பாடு என்பது மார்க்கத்திற்கு முரணானது என்பதுதான் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். இதை ஒட்டி கூட எனக்கு முன்னாடியே ஒரு கேள்வி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கேள்வி கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன குறிப்பு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
பிறையை பார்த்து என்ன செஞ்சாங்க, புறக்கண்ணால பார்த்து தான் அதை வைத்தார்கள், புறக்கண்ணால பார்த்து தான் அதை வச்சாங்க. அதனால் என்ன செய்கிறோம், அதை மன நிறைவோடு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணித்தார்கள் என்றெல்லாம் இல்லை. மாறாக பார்க்கிறதா லேசானது, கணிப்பது என்பது ரொம்ப கஷ்டமான ஒன்று. ரெண்டாவது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் 54 அத்தியாயத்தில் 1வது வசனம், 75 6 7 8 9 ஆகிய வசனங்களிலே மறுமை நாளை பற்றியும் அந்த நேரத்தில் சந்திரன் பிளக்கப்பட்டு சந்திரன் ஒளி மங்கிவிடும், சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்ந்து விடும் என்றெல்லாம் மறுமை நாளை பற்றி சொல்கிறான். உங்களுடைய அந்த விஞ்ஞான கணக்கீட்டின் அடிப்படையில் இன்னும் எத்தனை ஆயிரம் அல்லது லட்சம் ஆண்டுகளில் சந்திரனுக்கு அந்த நிலை ஏற்படும் என்று கணித்து சொல்ல இயலுமா? அதை அல்லாஹ்வே அறிவான், அன்று யாராலும் கணிக்க இயலாது. ஆதலால் விஞ்ஞான கணக்கீட்டை எங்களால் ஏற்க முடியவில்லை என்று பதில் போட்டிருக்கிறாங்க. முதல்ல இந்த கேள்வி கேட்ட அவர்கள் தங்களுடைய பெயர்களே அதில் குறிப்பிடலை. ஒரு பண்பு என்னென்னா, ஒரு கேள்வி எழுப்புவதாக இருந்தால் நம்மை நாம் அதில் வெளிப்படுத்தணும். நான் தான் இந்த கேள்வி கேட்குறேன்னு கேட்கணும். அவர் பெயரை குறிப்பிட்டு என்ன செய்யணும், இந்த கேள்வி அவர் கேட்டிருக்கணும். சரி, தப்பு கிடையாது. ஆனால் என்ன சொல்கிறாங்க இவங்க இதில், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணால் பார்த்து தான் என்ன செஞ்சாங்க, இந்த நோன்பையோ பெருநாளை தீர்மானித்தாங்க. அதனால் அதை நாங்கள் மனநிறைவோடு ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்கிறாங்க. நான் அதுக்கு தான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய கண்ணால் பார்த்தார்கள். 29 நாளுடைய மகரிபுக்கு போய் மேற்கு பகுதியில் பார்த்தா என்பதற்கு எந்த விதமான ஆதாரம் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எந்த விதமான ஆதாரம் கிடையாது என்பதை தெளிவாக சொன்ன உங்களுக்கு. அப்படி இல்லாமல் இருக்கிற பொழுது எப்படி நாம் அதை மன நிறைவோடு ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்படி ஒரு சம்பவம் இருந்திருந்தால் நாமும் கண்டிப்பாக ஏற்றிருப்போம். அப்படி சம்பவமே இல்லாத போது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அடுத்தது, பார்ப்பது லேசு, கணிப்பது. முதல்ல கணிப்பது வார்த்தை தப்புங்க. கணிப்பு என்பது தோராயமானது. நாம சொல்வது கணிப்பதல்ல, கணக்கீடு. கணக்கீடு என்பது தெளிவானது. இன்னைக்கு சொல்லப்படுதா இல்லை? சாதாரண நீங்க யோசிச்சு பாருங்க. கணிப்பதுன்னு சொல்றாங்க, திசை திருப்புறாங்க, கணக்கீடு என்று சொல்கிறார்கள். தொழுகிறோமா இல்லையா? இன்றைக்கு கணிப்பது தப்பானது, கணக்கீடு தப்பானது என்றால் இன்றைக்கு பள்ளிவாசல்களிலே போடப்படுகிறதா இல்லையா? பள்ளிவாசல்களிலே தொழுகையடி நேரங்கள் என்று ஃபஜ்ர்ல ஆரம்பிச்சு இஷா வரைக்கும் ஒரு கணக்கீடு இன்றைக்கு பள்ளிவாசல்லே தொங்கவிடப்பட்டிருக்கிறது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உள்ளதா? நன்றாக நீங்க சிந்திச்சு பாருங்க, திறந்த உள்ளத்தோடு யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் உள்ளதை தான் நாங்கள் பின்பற்றுகிறோம், அதை தாண்டி நாங்கள் சிந்திக்க மாட்டோம் என்று சொல்வதிலே நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் முதலில் அகற்றப்பட வேண்டியது ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் தொங்கவிடப்படுகிற தொழுகை நேரங்கள் என்கிற அந்த அட்டவணை. அடுத்து என்ன? ஒவ்வொரு ரமலான் ஆரம்பிக்கிற பொழுதும் நோன்பு கால அட்டவணை என்று அச்சிட்டு கொடுக்கப்படுதா இல்லையா? அதை முதல்ல தவிர்க்கணும். ஏன்? ரசூலோட வழிமுறை இல்லை. கணிப்பது, கணக்கீடு செய்வது கூடாது என்று நீங்கள் சொல்வதாக இருந்தால் அந்த கணக்கீடு கூடும் என்பதற்கு என்ன ஆதாரம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயாவது ஒரு இடத்துல சந்திரன் நீங்கள் கணக்கீடு செய்யக்கூடாது, உங்களுடைய இபாதத் அமைச்சிக்காதீங்க, சூரியன் நீங்கள் கணக்கிட்டு தொழுகைக்கு நேரத்தை போட்டுக்கிற சொன்னாங்களா? நோன்பை ஆரம்பிக்கிற அந்த வக்தையும் நோன்பை திறக்கிற வக்தையும் நீங்கள் கணக்கீட்டின்படி செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னாங்களா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொல்லாத போது இதை மட்டும் எப்படி இந்த சமூகம் அங்கீகரிக்கிறது? யோசித்து பாருங்க. தொழுகைக்கான நேரத்தை அட்டவணை போடப்பட்டிருக்கிறது, அதன் ஆயத்து ஓதுன. இந்த ஆயத்தின் தொழுகை நேரத்தை பற்றி குர்ஆன் என்ன சொல்கிறது? அகிமிஸ் ஸலாத்த லிதுலூகி ஷம்ஸி இலா கஸகில் லைலி வ குர்ஆனல் ஃபஜ்ர். சூரியன் உதித்ததில் இருந்து அந்த சாயிர வரைக்கும் தொழுகை நேரம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சூரியன்ல இருந்து பெறப்படுகிற அந்த நிழலை வைத்து சூரியனால் வானத்தில் ஏற்பட்ட நிறத்துடைய மாற்றங்களை வைத்து என்ன செஞ்சாங்க? தொழுகைக்கான நேரத்தை தீர்மானிச்சாங்க. இன்னைக்கு நேர தலைகீழாக என்ன செய்யப்படுது? எல்லா பள்ளிவாசல்லையும் அவுகாத்து ஸலாத் தொங்க விடப்படுது. அடுத்து ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா? மக்ரிப்ல இருந்து நாளை ஆரம்பிக்கிறோம், அதான் இஸ்லாமிய அடிப்படைன்னு சொல்றாங்களே. அப்படி சொல்லக்கூடிய எல்லாரும் கூட பள்ளிவாசல்ல போர்டு எங்க இருந்து ஆரம்பிப்பாங்க? ஃபஜ்ர்ல இருந்து. யோசிச்சு பாருங்க, சுப்ஹானல்லாஹ். மக்ரிப்ல தான் இஸ்லாமிய நாள் தோங்குகிறது, அங்க இருந்து தான் ஆரம்பம் செய்ய வேண்டும் என்று பேசக்கூடியவர்கள் தங்களுடைய பள்ளிவாசலுடைய போர்டு என்ன செஞ்சிருக்காங்க? எங்க ஆரம்பிச்சிருக்கணும்? மக்ரிப், இஷா, ஃபஜ்ர், லொஹ்ர், அஸ்ர், இப்படி தான் அட்டவணை போட்டிருக்கணும். ஃபஜ்ர்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஃபஜ்ர், லொஹ்ர், அஸ்ர், மக்ரிப், இஷா
இது எங்கிருந்து வந்துச்சு? அப்ப உங்களுக்கே தெரிகிறது தப்புன்னு, உங்களுக்கே தப்புன்னு தெரிஞ்சா என்ன செஞ்சிருக்கிறீங்க? நீங்க ஃபஜ்ர்ல இருந்து போட போட்டிருக்கிறீங்க. அப்ப முதல்ல அதை அகற்றணும். நீங்க என்ன செய்யக்கூடாது? இது தப்புன்னு சொன்னால் அந்த போர்டை முதல்ல தூக்கி வீசிட்டு பள்ளிவாசலுக்கு மேல குச்சி நட்டணும். அந்த குச்சியில இருந்து பெறப்படுகிற அந்த நிழலை வைத்து என்ன செய்யணும்? தொழுகைக்கான நேரங்களை தீர்மானிக்கணும். நோன்பை ஆரம்பிப்பதும் முடிப்பதும் அந்த அடிப்படையில் இருக்கணும். அது நீங்கள் செய்வதில்லை. அடுத்து என்ன கேட்குறீங்க? இந்த கணக்கீடின் அடிப்படையிலே கொண்டு போய் மறுமை நாளை சொல்ல முடியுமா? இந்த முதல்ல கேள்வியே தப்பா இல்லை, யோசிச்சு பாருங்க. ஏன்னா மறுமை நாள் என்பது இல்முல் கைப், அல்லாஹ்வை தவிர 5 விஷயங்களை யாரும் அறிந்து கொள்ள முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டாங்க. அதுல ஒன்றுதான் என்னது? மறுமை நாள் எப்போது ஏற்படும் என்பது. அப்ப மறுமை நாள் ஏற்படும் பொழுது நடக்கிற அந்த நிகழ்வு தான் என்னது? சந்திரன் பிளப்பதும் சந்திரனும் சூரியனும் ஒன்று சேர்க்கப்படுவதும் அது மங்கி விடுவதெல்லாம் மறுமை நாள் நடக்கிற ஒரு சம்பவத்தை கொண்டு எப்படி கணக்கிட முடியும்? அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிற விஷயம். இப்ப நம்புறீங்களா இல்லையா? சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் எல்லா பள்ளிவாசலையும் எழுதி போடுறீங்க. இந்த நாளிலே வரக்கூடிய 12ஆம் தேதி அல்ல வரக்கூடிய 20ஆம் தேதி 3 மணிக்கு சந்திர கிரகணம் ஏற்படுகிறது, அன்னைக்கு எல்லாம் தொழுக வாங்க. இந்த அறிவிப்பு எப்படி செய்ய முடிகிறது? ஒரு கணக்கீடு இல்லை என்றால் இந்த அறிவிப்பு எவ்வாறு செய்யப்படுகிறது? யோசிச்சு பாருங்க. கணக்கீடு ஏற்றுக்கொள்ளாத சமூகமாக இருந்தால் கண்ணால் நீங்க பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சூரிய கிரகணங்களை கண்ணால பார்த்த பிறகு ரசூலுல்லாஹ் தொழுகை போயிருக்கிறாங்க. அப்ப எல்லாவற்றையும் அங்கீகரிக்கிற நீங்கள் இந்த கணக்கீடை மட்டும் எதிர்ப்பதாக இருந்தால் மனோச்சேதே காரணம். அப்ப இந்த கேள்வி அடிப்படையில் என்ன கோளாறுங்க? முதல்ல 3 விஷயங்கள் இதில் இருக்குது. ஒன்னு என்ன? நாங்க ரசூலுல்லாஹ் சொன்னபடி கண்ணால பார்க்கிறோம், ரசூலுல்லாஹ் சொல்லல. அடுத்து என்ன? கண்ணால பார்ப்பது லேசு, கணக்கு பண்றது கஷ்டம். கண்ணால பார்க்கறது அன்னைக்கு கஷ்டமா இருக்குது. அதனால தான் என்ன சொல்லிட்டாங்க? 3ஆம் பறை ரசூலுல்லாஹ் 1ஆம் பறைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா 1ஆம் பறை பார்க்க முடியும், அவங்களுக்கே தெரியுது. அப்ப அது சிரமமானது. 3வது என்ன? இல்முல் கைப், மறைவான விஷயத்தில் உள்ளது. மறுமை நாள் ஏற்படுவது அது எந்த மனிதனும் எந்த கணக்கீடும் அறிந்து கொள்ள முடியாது. அது அல்லாஹ்வுடைய கையில விஷயம். அதனால் என்னது? இந்த 3 தான் அதற்கான பதில். அந்த சகோதரி தெளிவுபட்டுப்பான்னு நினைக்கிறோம். அப்ப இந்த அடிப்படையில் மேற்கொண்டு உங்களுக்கு மணி 8 மணி ஆயிடுச்சு. ஏன்னா பெண்களா இருக்கிறதுனால இன்னும் ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருப்பதனால என்னுடைய உரையை நான் நீட்டிக்கிட்டே போனேன்னு சொன்னா அது அர்த்தம் இல்லாமல் ஆயிரும். ஆக என்னுடைய உரையில் இருந்தோம். ஆனால் இது சம்பந்தமான எந்த சந்தேகம் உங்களுக்கு இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கேள்வியாக கேட்டால் அதற்கு இன்ஷா அல்லாஹ் பதிலளிக்க நாம் தயாரா இருக்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில் நியாய உணர்வோடு சிந்தித்து அழகான விஷயங்கள் ஃபபஷிர் இபாதில்லதீன யஸ்தமியூனல் கௌல ஃபயத்தபியூன அஹ்ஸன. நபியே, ஒரு சாராக்கு நீங்கள் வாழ்த்து சொல்லுங்கள். யார் அவர்கள்? அழகான விஷயத்தை கேட்டு அதிலே அழகான விஷயங்களை பின்பற்றுவார்களே அவர்களுக்கு நபியை நீங்கள் வாழ்த்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்க. அந்த அடிப்படையில் கேட்ட விஷயங்களிலே குர்ஆன் ஹதீஸுக்கு எது நெருக்கமானது என்பதை நீங்கள் ஆய்வு செய்து அழகான விஷயத்தை பின்பற்ற வேண்டுமாய் கேட்டு முடிக்கிறேன். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.